நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த பில்டிங் ஏதோ ஃபாரின் ஏர்போர்ட் ஆர் வந்து ஃபாரின் மால்னு நினச்சிக்காங்க. இவ்வளோ பெரிய பிரம்மாண்ட பில்டிங் வந்து சென்னை கிளம்பாக்கத கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை வந்து 394 கோடி ரூபாய் செலவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் பயங்கரமாக கட்டியிருக்காங்க. அதே மாதிரி இதோட பரப்பளவு வந்து 88.52 ஏக்கரா பரப்பளவில் இதை ரொம்ப சூப்பராக கட்டியிருக்காங்க. பார்க்கிங், லிஃப்ட் வசதி மற்றும் வந்து 100 கடைகள்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராகவே இந்த பஸ் ஸ்டாண்டு இது பண்ணியிருக்காங்க. இந்த பஸ் ஸ்டாண்ட் என்ட்ரன்ஸ்லேயே எவ்வளோ பெரிய குத்து விளக்கு வச்சுருக்காங்க. ஏன் ஹைட் பாருங்கள், குத்துவிளக்கு ஹைட்டு பாருங்கள். அதே மாதிரி பேஸ்மெண்ட் 1, பேஸ்மெண்ட் 2ன்னு சொல்லிட்டு 2 பார்க்கிங் வந்து இங்கே இருக்குது. பார்க்கிங்லாம் வந்து ரொம்ப மாலில் மாதிரி ரொம்ப பெரிய பார்க்கிங்லாம் இருக்குது. இங்கே வந்து பைக் பார்க்கிங் வந்து 2800 பைக் கிட்ட அட் அ டைமில் நிப்பாட்டிக்கலாம். 10 ரூபா முதல் 40 ரூபா வரை பைக் சார்ஜஸ் வாங்குறாங்க. 330 கார் வந்து அட் அ டைமில் இங்கே நிப்பாட்டிக்கலாம். இந்த என்ட்ரன்ஸ்லேயே வந்து தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வந்து 30/12/2003 வந்து இந்த பஸ் ஸ்டாண்டை திறந்து வச்சார்னு ஒரு கல்வெட்டு இருக்குது. இந்த பேஸ்மெண்ட்டில் வந்து தரைத்தளத்தில் வந்து 52 கடைங்க மற்றும் 2 உணவகம் இருக்குது. அதே மாதிரி முதல் தளத்தில் வந்து 47 கடைங்க 2 உணவகம்னு சொல்லிட்டு இருக்குது. பேஸ்மெண்ட்டில் வந்து முன்னாள் முதல்வர் ஐயா கலைஞர் செலவர் வந்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து நிறைய மொபைல் சார்ஜிங் ஸ்டேஷன்லாம் வந்து பார்க்கலாம். நீங்கள் சார்ஜஸ் மறந்துட்டு வந்தாலும் இங்கே கேபிள் வச்சு உங்கள் மொபைல் சார்ஜஸை போட்டுக்கலாம். நிறைய இடத்துல வந்து இந்த சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து தமிழரின் பாரம்பரியத்தை எப்படி விவரிக்கணும்னா ரொம்ப நுட்பமாக வந்து இந்த ஓவியத்திலலாம் பழைய சென்னை, அதே மாதிரி நம்மளோட வேலைப்பாடுகள்லாம் வந்து பழங்காலத்தில் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராகவே இந்த ஓவியங்கள்லாம் வரைஞ்சிருக்காங்க. அதே வந்து என்ட்ரன்ஸ்லேயே வந்து ரைட் சைடில் வந்து பயணச்சீட்டுன்னு சொல்லிட்டு 10 கவுண்டர் கிட்ட இருக்குது. நீங்கள் மாலு மற்றும் மெட்ரோ ஸ்டேஷன் மாதிரி இங்கே 10 கவுண்டர்ஸ் கிட்ட டிக்கெட் கவுண்டர்ஸ் இருக்குது. இப்போதைக்கு 2, 3 வந்து இது இருக்குது. பண்டிகை காலத்தில் ஃபுல்லாக யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி நிறைய இடத்துல வந்து ட்ரிங்கிங் வாட்டர் இருக்குது. உங்களுக்கு வாட்டர் கேனோ இல்லை நீங்கள் வாட்டர் கேன் எடுத்துனா டம்ளர் வச்சு நீங்கள் இந்த குடிநீர் தண்ணியை யூஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி நிறைய இடத்துல வந்து தாய்மால பால் ஊட்டுற மாதிரி வந்து 2, 3 இடத்துல இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏர்போர்ட் மாதிரி எங்கேயாவது உங்கள் லக்கேஜஸ் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு பஸ் கிட்ட வந்து நீங்கள் உங்கள் லக்கேஜஸ் எடுத்துகிட்டு போயிட்டு ஏற்றிக்கலாம். அதே மாதிரி 2ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் பிளாட்ஃபார்மில் மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி பஸ்ஸஸ் எல்லாம் நிற்கும்னு சொல்லிட்டு சைன் போர்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி இது என்ட்ரன்ஸில் வந்து பிளாஸ்டிக் சேர்ஸ் எல்லாம் இருக்குது. மக்கள் பயன்பாட்டுக்கு வரப்போ அது தெரியும். அதே மாதிரி வந்து 4, 5ல் வந்து திருச்சி, அரியலூர், திண்டுக்கல், கும்பகோணம் பஸ்ஸஸ்லாம் நிற்கும் சைன் போர்டு இருக்குது. அதே மாதிரி 6, 7ல் ஊட்டி, ஈரோடு, நாகப்பட்டினம், சேலம், கோயம்புத்தூர் பஸ்ஸஸ்லாம் நிற்கும்னு சொல்லிட்டு இருக்குது. இது அதே மாதிரி அது மேலே வந்து டீட்டெயில் போர்டு கொடுத்துருக்கோம். 6ஆம் நம்பர் பிளாட்ஃபார்மில் என்ன நிற்கும், 7ஆம் நம்பர் பிளாட்ஃபார்ம் பஸ்ஸஸில் வந்து என்ன நிற்கும்னு சொல்லிட்டு டீட்டெயில் போர்டாக கொடுத்துருக்காங்க. இங்கே வெயிட்டிங் ஏரியாலாம் கோயம்பேடு மாதிரியே வந்து நீங்கள் நுழைஞ்சோடனே வந்து இந்த பஸ்ஸஸ்லாம் இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி 8 மற்றும் 9ல் வந்து புதுச்சேரி, கடலூர், சிதம்பரம் பஸ்ஸஸ், அதே மாதிரி விழுப்புரம், கள்ளக்குறிச்சி பஸ்ஸஸ்லாம் நிற்கும். இங்கே வந்து அட் அ டைமில் வந்து 2300 பேருந்துக்கிட்ட இந்த பஸ் ஸ்டாப்பில் இருந்து ஒய்யாங்கன்னு சொல்லிட்டு இந்த பஸ் ஸ்டாண்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. மக்களும் இதை நாம் க்ளீனாக வச்சுக்கணும். என் ஃப்ரெண்ட் டீ குடிச்சிட்டு அதை டஸ்ட்பினில் போட்டார். நாமளும் க்ளீனாக வச்சுக்கணும் இந்த பஸ் ஸ்டாண்டை. அதே மாதிரி நீங்கள் பஸ்ஸெல்லாம் வரணுன்னா இந்த கலைஞர் நூற்றாண்டு பேருந்து ஆர்ச் பக்கத்துலேயே வந்து எம்டிசி லோக்கல் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. அந்த லோக்கல் பஸ் ஸ்டாண்ட் வந்து 7 ஏக்கர் பரப்பளவில் 60 பஸ்ஸஸ் வந்து போகிற மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது பண்ணியிருக்காங்க. 5 to 10 மினிட்ஸ் வந்து ஒரு லோக்கல் பஸ்ஸஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே சொல்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் இங்கேருந்து வரதுக்கு பேஸ்மெண்ட் போயிட்டு அதில் எலிவேட்டர் 2 எலிவேட்டர் இருக்கும், லிஃப்ட் வசதி இருக்கும். அங்கேருந்து நீங்கள் மெயின் பஸ் ஸ்டாண்ட் போக இந்த மாதிரி பேட்டரி காரை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பேட்டரி கார் வந்து ஃப்ரீ தான். இது வந்து நீங்கள் எந்த ஊருக்கு பஸ் போகிறீங்களோ அங்கே வந்து டைரெக்டாக கூட்டு போய் பிளாட்ஃபார்மில் விட்டுரும். இந்த கடைகள்லாம் ஒரு சில கடைகள் தான் திறந்துருக்காங்க. ஆவின் போன்ற கடைகள் தான் திறக்காங்க. இன்னும் கொஞ்சம் ஏடிஎம் வசதியெல்லாம் பண்ணி கொடுத்தா கவர்மெண்ட் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். இது வந்து நீங்கள் எந்த ஊர் பஸ் போகிறீங்க அந்த ஊருக்கே வந்து டைரெக்டாக இந்த பேட்டரி கார் எடுத்துகிட்டு போயிட்டு விட்டுரும், கிட்டே விட்டுரும். இங்கே காவேரி மருத்துவமனை ஒன்று, இலவச மருத்துவமனை மற்றும் காவேரி மெடிக்கல் ஒன்று வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து இன்னும் நிறைய கடைகள்லாம் திறக்கல. ஆனால் டாமின்ட்ரி, லேடிஸ் டாமின்ட்ரி, ஜென்ட்ஸ் டாமின்ட்ரி சொல்லிட்டு இருக்குது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் பயங்கர சூப்பராக இருக்குது. எவ்வளோ பெரிய ஃபேனு கம்பம்லாம் பார்க்குறப்ப ரொம்ப சூப்பராக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப பார்த்து நேர்த்தியாக இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து கட்டியிருக்காங்க. அதேமாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து நீங்கள் இடது கை பக்கம் போனீங்கன்னா ஆண்கள் டாமின்ட்ரி இருக்கும், வலது பக்கம் போனீங்கன்னா லேடிஸ் டாமின்ட்ரி இருக்கும். அதே மாதிரி நடத்துனர்கள், ஓட்டுநர், ஓய்வெடுக்கிறதுக்கும் இங்கே டாமின்ட்ரி இருக்குது. அவங்களும் யூஸ் பண்ணுங்க. ட்ராயிங்லாம் உண்மையாக ரொம்ப சூப்பராக இங்கே வரைஞ்சிருக்காங்க. அதே மாதிரி பாலூட்டு முறைகள் வந்து கைட்லைன்ஸ், வழிமுறைகள் வந்து என்னன்னு சொல்லிட்டு இந்த போர்டில் வந்து போட்டிருக்காங்க. இந்த கிளம்பாக்கத்தில் ரொம்ப பாராட்டுற மாதிரி இது பண்ணது வந்து இந்த திருநெல்வேலி கழிப்பறை கவர்மெண்ட் உண்மையாகவே பாராட்டணும். இங்கே வந்து 2 திருநெல்வேலி கழிப்பறைகள், ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்குது. 1ஆம் நம்பர் 4ஆம் நம்பர் கிட்ட இந்த ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து லோக்கல் பஸ் ஸ்டாண்ட்ஸ்லாம் தாம்பரம், சோழிங்கநல்லூர், திருவான்மியூர், வேளச்சேரிலாம் என்னென்ன பஸ்ஸுன்னு சொல்லிட்டு இங்கே பேனரில் மேலே போட்டிருக்காங்க.
நம்ம பார்த்து இது பண்ணிக்கலாம். உணவகத்துல இந்த வழியா தான் நம்ம போய் இது பண்ணணும். அதே மாரி நீங்கள் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் பைக் எடுத்துகிட்டு வரீங்கன்னா, இந்த ஸ்கேனை இது பண்ணிவிட்டு உங்கள் மொபைலில் ஸ்கேனை இது பண்ணிவிட்டு உங்கள் வண்டிக்கு வந்து இந்த சார்ஜிங் ஸ்டேஷன் வந்து இது சார்ஜ் போட்டுக்கலாம். அதே மாதிரி இது ஃப்ரீயானான்னு தெரில. ஆனால் இது 2, 3 இடத்துல பார்க்கிங் ஏரியாவில் வந்து இந்த மாதிரி சார்ஜிங் போர்ட் அவைலபிளாக கவர்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த கேளம்பாக்கத்தில் வந்து கூடிய விரைவில் வந்து மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் அண்டு லோக்கல் ரயில்வே ஸ்டேஷன்ஸ் கவர்மெண்ட் சீக்கிரம் தந்த மக்கள் பயன்படுத்துறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி கனெக்டிவிட்டி பஸ்ஸஸும் இன்னும் கொஞ்சம் விட்டா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மோர் வீடியோக்க பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.